ஹலோ, வெல்கம் டு ட்ரேட் இன்ஜினியரிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடு ஜஸ்ட் இது வந்து ஒரு பேப்பர் ட்ரேடு தாங்க. நான் வந்து எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி எடுத்தேன்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ட்ரி அண்ட் டார்கெட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே கேண்டலில் வச்சுட்டு டே டைம் ஃப்ரேமில் நம்ம சார்ட்டை வச்சுக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நேற்றோட ஹை அண்டு லோ நேற்று கேண்டிலோட ஹை அண்டு லோ மட்டும் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன் போட்டு ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் நல்ல இது இருக்கோ ஹை லோ ஸ்விங் லோ எங்கே இருக்குன்றதை மார்க் பண்ணுறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இருக்கட்டிலே ரொம்ப லோ பாயிண்ட்டு அதை அங்கேயும் மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஸ்விங் ஹையும் மார்க் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இது தவிர வேறு எங்கேயும் இங்கே ஸ்விங் லோ பெருசாக இல்லை, பெருசாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கேயும் இல்லை. ஓகே, ஓகே. இங்கே ஒரு சின்ன ஏரியா இருக்குது. இது வந்து இப்போது டே டைம் ஃப்ரேமில் இவ்வளோ தாங்க பண்ண முடியும். ஓகே, இது இவ்வளோ தூரம் கேண்டல் மூவ்மெண்ட் இருக்காது, இருந்தாலும் சும்மா மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் மேக்ஸிமம் டச்சஸ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இருக்கோ அங்கே மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சார்ட்டை மூவ் பண்ணிக்கலாம். இது இப்படி தான் இருக்கும். நம்ம மார்க் பண்ண லைன்ஸ் எல்லாமே இவ்வளோ அந்த டே டைம் ஃப்ரேமுக்கும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கும் மாற்றின உடனே சார்ட் எப்படி மறைச்சின்னு பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இப்போ இதில் நம்ம எங்கேயாச்சும் பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்றதை பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஜோன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது அந்த இடத்துல நிறையா சைட்வேஸ் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிருக்கு அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு ஜோன் இருக்குது, அந்த ஜோன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் நம்ம எப்படி டே டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணோமோ அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுலேயும் மார்க் பண்ணுறேன். இதில் எங்கேயாச்சும் பாயிண்ட்ஸ் கிடைக்குதான்றதை பார்ப்போம். இது நமக்கு டைம் ஃப்ரேம் மாறும்போது இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம க்ளோஸராக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை நம்ம சேஃப்டிக்காக மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போது வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து எவ்வளோ மினிமம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அதை நம்ம கேப்சர் பண்ண தான் பார்ப்போம். ஸோ கிட்ட நம்மளுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ சார்ட்டில் கிளிச்சு இண்டிகேட்டர் எஸ்கேப் ஆகிடுச்சு பாருங்கள். இண்டிகேட்டர் திரும்ப வச்சுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ் வந்து ரொம்ப மினிமம் தான். பிவோட்ஸ் யூஸ் பண்ணுறேன். பிவோட்ஸில் ட்ரெடிஷ்னல் யூஸ் பண்ணாமல் ஃபிபோனசி யூஸ் பண்ணுவேன். நார்மலாக ஃபிபோனசி யூஸ் பண்ணுறதோட எனக்கு இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கிறேன், சார்ட்டை சேவ் பண்ணிக்கிறேன். ஆனால் இன்னும் எனக்கு இது லோட் ஆகலை. ரிஃப்ரெஷ் கொடுத்தா இண்டிகேட்டர் லோட் ஆகிடும். ஓகே, பிவோட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் அந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பொலிஞ்சர் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த 2 இது தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது மூவ்மெண்ட் ஆகிருக்கிற இடத்த பாருங்கள். அந்த நம்ம ஜோன் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த ஜோனில் போயிட்டு மேக்ஸிமம் டச் ஆகிற மாதிரி போய் டச் ஆகிட்டு கீழே வந்துருச்சு. இப்போது கீழே அந்த சப்போர்ட் லைன்லேயும் கரெக்டாக டச் ஆகிருக்கு. சப்போர்ட் டச் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஆனால் அந்த ஜோனை விட்டு அதால் வெளியில் போக முடியல. ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், போன 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ரீன் கலர் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் ஒன்று கொடுத்துருக்கு. அந்த S1 பிவோட்டோட S1 வந்து பிரேக் பண்ணியிருக்கு. சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் மேலே அந்த ஜோனையும் உடைக்க முடியல. இந்த சின்ன ஒரு இதை பயன்படுத்தி நம்ம ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து கால் சைட்டை தான் போகுங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி 23,100 கால் ஆப்ஷன் ஒன்று பை பண்ணிக்கிறேன். 75 குவான்டிட்டி மினிமம். இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ட்ரேடிங் ஆப் தாங்க, பயப்பட தேவையில்ல. சும்மா நம்ம ட்ரை தான் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு ட்ரேட் எடுத்து நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியுமா பார்ப்போம். இப்போ நான் 23,100 ஒரு ஓடிஎம் ஆப்ஷன் தான் இது. இதில் வந்து பை பண்ணியிருக்கேன். 96.6க்கு 75 குவான்டிட்டி பை பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு 10 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியுதான்றதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். நான் ட்ரேட் எடுத்த ரீசன் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த புல்லிஷ் கேண்டில் வந்து என்னோடய சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ தான் நான் இந்த ட்ரேட் எடுத்திருக்கேன். இந்த ட்ரேடுக்கு நம்மளுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.
என்னோடய ப்ரிடிக்ட் படி அந்த ஜோனும் மேலேயும் போகாது, அந்த ஜோனு கீழேயும் இருக்காது, சைட்வேஸாக தான் இருக்கும். ஆனால் இப்போது இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா மேலே போகுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் டார்கெட் போட்டுக்கலாம். நம்ம 95.6ல் வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு 10 பாயிண்ட்ஸ் போட்டு 106ல் போட்டு நம்ம இந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டார்கெட் பார்த்திங்கன்னா இப்போ ஹிட் ஆகிடுச்சு பாருங்கள். 643.33 நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, வெறும் 10 பாயிண்ட்டு. இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்பட்ட கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஒரு 7000 7000ன்றது ஆப்ஷன் ட்ரேடில் ரொம்ப மினிமமான கேபிட்டலு. இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு தான். சும்மா நம்ம கற்றுக்கிறதுக்காக இப்போ இதை பண்ணி பார்க்குறோம். ஒரு மினிமம் கேபிட்டல் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க முடியுமாங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரேட் எடுத்தோம். நம்மளுக்கு இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 600 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் கிடச்சிது. இந்த மாதிரி நான் டெய்லி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்யூச்சரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா லேர்ன் பண்ணலாம். தேங்க்யூ.